ஒரு நாட்டில் இருக்கிற நகரங்களையும் கிராமங்களையும் முக்கியமான ஊர்களையும் இணைக்கிறது இந்த சாலைகள் தான். தரையில போற வாகனங்கள்ல தொடங்கி தண்டவாளத்துல போற ரயில்கள் வரைக்கும் மனிதன் பல கிலோமீட்டர் நீளங்களுக்கு உருவாக்கின இந்த சாலை அமைப்புகள் தான் நம்ம பயணங்களை தீர்மானிக்குது. இருந்தாலுமே அதுல நாம மேற்கொள்ற பயணங்கள் இனிமையானதாகவும் அமைதியானதாகவும் மட்டுமே அமையறதில்ல. உங்க பயணங்களை சவாலான ஒண்ணா மாத்திர ஆபத்தான சாலைகளுமே இந்த பூமியில நிறைய உண்டு. அதுல இருக்கிற சில டேஞ்சரஸான ரோட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப தூரத்துக்கு நீண்டு இருக்கிற இந்த பாதை சைனாவில் இருக்கு. சீனாவோட குன்லூன் மலைகள்ல உருவாக்கப்பட்ட இந்த சாலைகள் அதோட உயரத்துக்காக பெயர் பெற்ற ஒண்ணு. 4767 மீட்டர் உயரத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கணவாய் பாதை சீனாவோட கிங்காய்ங்கிற பகுதியவும் திபெத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை பாதை. நார்த் வெஸ்ட் சைனாவோட முக்கிய அடையாளமான இந்த பகுதி அது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் உயரமான மலைகள்னால உலகத்தோட ஆபத்தான சாலைகள்ல ஒன்னாவும் மாறி இருக்கு. 75 கிலோமீட்டர் தூரத்துக்கு 600 ட்விஸ்ட் அண்ட் டர்னோட உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான பாதை ஸ்கை வியூல இருந்து பார்க்க மிரள வைக்கக்கூடிய விதமா தான் இருக்கும். சவுத் டகோட்டாவில் மலைப்பகுதி ஒன்ன குறைஞ்சி வாகனங்கள் அந்த சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்சி பாதையை கடக்கிற மாதிரி இந்த ரோட உருவாக்கி இருக்காங்க. 2.5 மீட்டர் அகலத்துக்குள்ள இந்த பஸ் நுழைஞ்சு போய் மலைகள் பாறைகள் நிறைஞ்ச ஆபத்தான பாதை வழியா பயணிக்குது. 1933 வருஷம் அங்க இருக்கிற மலைகளையும் பாதைகளையும் குறைஞ்சி குறுகலா உருவாக்கப்பட்ட இந்த பாதைகள் இந்த உலகத்தோட ஆபத்தான சாலை அமைப்புகள்ல ஒன்னாவும் இருந்துட்டு வருது. இப்படி ஒரு ரயில் ரோட உங்கள மேக்ஸிமம் யாருமே நேரில் பார்த்திருக்க வாய்ப்பில்ல. மனிதர்கள் குடியிருக்கிற வீடுகளுக்கு இடையிலையும் மார்க்கெட்டுக்குள்ளாரையும் நுழைஞ்சு போற இந்த ரயில் பாதை தாய்லாந்துல பேங்காக்ல தான் இருக்கு. மேக்லாங் அப்படிங்கிற பகுதியில ஒரு சந்தை வழியா போற இந்த பாதை ஒரு நூற்றாண்டுக்கு மேலாவே முக்கியமான மார்க்கெட் பிளேஸாவே இருந்ததுனால பின்னாட்கள்ல இந்த பகுதியில ரயில் பாதை அமைச்சாலுமே இந்த பகுதியை விட்டு யாருமே வெளியேறாம அங்கேயே வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. கூட்டம் நிறைஞ்ச இந்த மார்க்கெட்டுக்குள்ளார ரயில் வர சத்தம் கேட்டதும் எல்லா பொருட்களையும் தள்ளி வச்சுட்டு ரயில் போனதுக்கு அப்புறம் ரொம்ப இயல்பா அவங்க வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு இடைப்பட்ட பார்டர்ல ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு ரோட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்டெல்வியோ பாஸ். கடல் மட்டத்திலிருந்து 2757 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதி 47 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி அதுல 75 கூர்மையான கொண்டை ஊசி வளைவுகளோட உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தோட சவாலான சாலை அமைப்புகள்ல இதை குறிப்பிடும்படியான ஒண்ணுனே சொல்லலாம். தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ரோடுகள் வாகனங்கள்னாலையும் மனிதர்கள்னாலையும் ஆக்கிரமிக்கப்படுறத விடவும் யானை மற்றும் குரங்குகளால தான் நிறைய நேரங்கள்ல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். இதனாலேயே அங்க நிறைய டிராபிக் ஜாமும் உருவாகும். பிஸியான பேங்காக் ஹைவே ரோடுகள்ல கூட வாகனங்களை யானைகள் வழிமறிச்சு பிரச்சனை பண்ணும். சில சமயம் நின்னுகிட்டு இருக்கிற வாகனங்களையுமே இந்த யானைகள் கவுத்து விட்டுரும். இந்த உலகத்தோட ஒரே பனி சூழ்ந்த பகுதிகளிலுமே உயிரை பறிக்கிற ஆபத்து கொண்ட சாலை அமைப்புகள் உண்டு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அலாஸ்காவில் இருக்கிற இந்த டால்டன் ஹைவே ரோட். ஆர்டி கண்டதோட எட்ஜில் இருக்கிற இந்த ஹைவேல ஒரே பனி சூழ்நிலையினால எதிரில் என்ன வாகனம் வருதுன்னே தெரியாத அளவுக்கு பனி சூழ்ந்திருக்கும். மொத்தமா 666 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரோட்ல மொத்தமாவே 3 சின்ன டவுன் ஏரியாவும் 3 கேஸ் ஸ்டேஷனும் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு கொண்ட இந்த ரோட்ல பெட்ரோல் டீசலே கூட ஃப்ரீஸ் ஆகிரும். சோ மேக்ஸிமம் கேஸ்னால இயங்கக்கூடிய இந்த வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்தை மங்கலான பனிக்கு நடுவுல கடந்து போறதே ரொம்பவும் ஆபத்தானதுங்கிறதுனால உலகத்தோட குறிப்பிடத்தகுந்த ஆபத்தான சாலைகள்ல ஒன்னாவே மாறி இருக்கு அலாஸ்காவோட இந்த டால்டன் ஹைவே ரோட். டிராபிக் ஜாம் பத்தி நீங்க இதுவரைக்கும் செஞ்சு வச்சிருந்த கற்பனையவே காலி பண்ற அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான டிராபிக் ஜாமை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. 50 லேன்களை கொண்ட இந்த ஹைவே டிராபிக் ரோட் சைனாவில் தான் இருக்கு. தண்ணிக்கு மேல உருவாக்கப்பட்ட இந்த பாலத்திலேயே டோல் பூத்தையும் உருவாக்கி குறிப்பிட்ட அந்த போக்குவரத்து நிறைஞ்ச இடத்தை இன்னும் அகலப்படுத்தி கட்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் டோல்காக வரிசையில் நிற்கக்கூடிய கார்களும் வாகனங்களும் ஸ்கை வியூல இருந்து பாக்குறப்போ இப்படித்தான் பயங்கர பிரம்மாண்டமானதா தெரியும். சைனாவில் ஏற்கனவே பாப்புலேஷன் அதிகம். அதுவும் நேஷனல் ஹாலிடே மாதிரியான நாட்கள் வந்தா குறிப்பிட்ட அந்த ரோட்ல மில்லியன் கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல வாகனங்களை
டிராவல் பண்றதுனால தேன்கூட்டுல குளவிகள் நெருக்கமா அப்பி வாழ்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். இந்த உலகத்துல ஏற்படுற மேஜரான டிராபிக் ஜாம்ல ரொம்ப பெரியதுதான் சைனாவுல ஒவ்வொரு நாளும் உருவாகிற இந்த வாகனங்களோட அணிவகுப்பு. பனிமலைகளுக்கு நடுவுல உருவாக்கப்பட்ட இந்த ரோட் பாத்தீங்கன்னா ஜப்பான் தீவு ஒண்ணுல அமைஞ்சிருக்கு. 3 பனிமலைகள் சூழ்ந்த ஜப்பானோட சென்ட்ரல் ஹான்சு ஐலாண்ட்ல தான் இந்த ஆபத்தான சாலை அமைஞ்சிருக்கு. 90 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பனிமலை சூழ்ந்த சாலை ஏப்ரல் மாதம் கோடை கால சமயங்கள்ல மட்டும்தான் ஓரளவுக்கு பயன்படுத்துற விதமா மாறி இருக்கும். மற்ற நாட்கள்ல அதீத குளிர் நிறைஞ்ச இந்த பகுதியோட ரோட் எல்லாமே அடையாளமே தெரியாத அளவுக்கு பனியினால மறைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல இங்க ஒருத்தர் தனியா சிக்கிக்கிட்டா மீண்டு வரதே பெரிய கஷ்டம். கடல் மட்டத்திலிருந்து 2400 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதியில சம்மர் சீசன்ல மட்டும்தான் நிறைய மனிதர்களை பார்க்க முடியும். இயற்கையா உருவான சூழ்நிலைகள் மட்டுமே நம்ம பாதைகளையும் பயணங்களையும் ஆபத்தானதா மாத்துறது கிடையாது. மக்கள் கூட்டம் நிரம்பி வழியிற சாலைகளுமே கூட ஆபத்தான போக்குவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கும். அப்படி ஜன நெரிசல் நிறைஞ்ச வியட்நாமோட ஹூச்சிமின் அப்படிங்கிற சிட்டியை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 90 லட்சம் மனிதர்கள் வாழற இந்த பகுதி எப்பயுமே கூட்ட நெரிசலோடு இருக்கிறதுனால இந்த சிட்டியோட சாலைகள் விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொண்ட ஒரு பகுதியாவே எப்பயுமே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆபத்தான சாலை அமைப்பை கொண்ட இடங்கள்ல இன்னொரு குறிப்பிடும்படியான இடம் தான் நேபாள இருக்கிற இந்த கர்னாலி ஹைவே. 232 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ரோட் கர்னாலிங்கிற பகுதியை மத்திய மேற்கு நேபாளத்தோட தாழ்நில பகுதிகளை இணைக்கிற ஒரே வழித்தடம். ஆனா எப்பயுமே ஈரப்பதமான சூழ்நிலையை கொண்ட இந்த இடம் மழைக்காலங்கள்ல ரொம்பவும் மோசமானதா மாறி சேரும் சகதியுமா மாறிடும். அதுவும் மலையோட உச்சியிலிருந்து அடிச்சுக்கிட்டு வர தண்ணீர் இந்த பகுதியில வாகனங்கள் போறதையே ஆபத்தான ஒண்ணா மாத்திடும். இப்படி அன்பிரடிக்டபிளான வெதர் கண்டிஷனை கொண்டதாவே இருந்தாலும் இது ஒண்ணு மட்டும்தான் கர்னாலிக்கு போற வழிங்கிறதுனால தொடர்ந்து இந்த ஆபத்தான பாதை வழியா வாகனங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. பொலிவியாவில லா பாஸ் மற்றும் கொரைகோங்கிற 2 நகரங்களை இணைக்கக்கூடிய ரோட டெத் ரோடு அப்படிங்கிற பெயர்லையும் குறிப்பிடுறது உண்டு. ஏன் அப்படி சொல்றாங்கிறத இந்த வீடியோவை பாக்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 50 கிலோமீட்டர் நீளத்துக்கு சைட்ல எந்த விதமான கம்பி வேலிகளும் இல்லாத இந்த ரோட்ல பயணிக்கக்கூடிய வாகனங்கள் கொஞ்சம் கரண தப்புனாலும் பல 100 அடி ஆழம் கொண்ட பள்ளத்துல விழுந்து பரலோகம் போக வேண்டியதுதான். சரி, போற வழியாவது பிரச்சனை இல்லாம இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இங்க ரோடு எல்லாமே பாலமா வெடிச்சிருக்கும். இருந்தாலுமே சாகச விரும்பிகள் விரும்பி பயணம் செய்யக்கூடிய இடமாவே இருக்கு பொலிவியாவோட இந்த டெத் ரோடு. குறிப்பா மழைக்காலங்கள்ல இந்த ரோடு இன்னமுமே மோசமானதா மாறிடும். சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில லேக் ப்ராஜெக்ட் ஒண்ணுக்காக கடல் மட்டத்தில இருந்து 2500 மீட்டர் உயரத்துல 5 டனல்ஸோட 7 கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ரோட் ஸ்ட்ரக்சர் தான் இது. $275 மில்லியன் செலவுல உருவான இந்த பகுதியில அடிக்கடி நிலச்சரிவுகள் நடக்கிறது உண்டு. அதனால சாலைகள்ல தேங்கின பாறைகள் மற்றும் கற்களை ரிமூவ் பண்றதுக்குன்னு நிறைய போக்குவரத்து தடைகளும் இங்க நடக்கும். இந்த லேண்ட்ஸ்லைட்னாலேயே ஆபத்தான பகுதிகளை ஒன்னாவும் மாறி இருக்கு இந்த இடம். மலைப்பகுதிகளில் வாகனங்களை ஓட்டிட்டு போறது எப்பவுமே ஆபத்தான ஒண்ணுதான். அப்படித்தான் இங்க ஒரு மலைப்பகுதியில மவுண்டைன் அட்வென்ச்சருக்காக பஸ்ல கிளம்பி போனவங்க மண் சரிவுனால வேகமா உருண்டு வர பெரிய கற்கள் கிட்ட சிக்கி இருக்காங்க. ஆழமான ஆற்றுக்கு மேல மரப்பலகைகள்னால உருவான இந்த ஆபத்தான சாலையை சைபீரிய காட்டுக்குள்ளர வாகனங்கள் பயணம் பண்ணி போறதுக்காகவே உருவாக்கி இருக்காங்க. ஆனா பல வருடங்களா பயணம் பண்ண வாகனங்கள்னால அன்ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சரா மாறி போன இந்த மரத்தால உருவான ரோட் இன்னைக்கு ஆபத்தான சாலைகள்ல ஒன்னாவே மாறி இருக்கு. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த சிக்கலான வட்ட வடிவமான ரோட் ஸ்ட்ரக்சர் இங்கிலாந்துல ஸ்விண்டன் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. அது எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான டிசைனோட வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க.
தண்ணீர் ஐஸ் கட்டியா வரைஞ்சு போன கண்ணாடி தரைத்தளத்தின் மேல ஹெவி வெயிட்டான ஒரு வாகனம் ஊர்ந்து போறது எந்த அளவுக்கு ஆபத்தான பயணமா இருக்குங்கிறது பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திபெத் கோனோங்கிற அந்த ஐஸ் ரோட் கனடாவில் அமைஞ்சிருக்கு. கனடாவோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற தங்கம் மற்றும் வைர சுரங்கங்களை ரீச் பண்றதுக்காகத்தான் இந்த ஆபத்தான சாலை பகுதியை பயன்படுத்திட்டு வராங்க. அதோட ஹெவியான கார்கோ வாகனங்கள் தினமும் பயணம் பண்ற உலகத்தோட நீளமான ஐஸ் ரோடும் இதுதான். மொத்தமா 600 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சாலையோட பனிக்கட்டி 1 மீட்டர் அளவுக்கு தடிமனானதா இருக்குங்கிறதுனால வாகனங்கள் தண்ணீர்ல மூழ்கி விபத்துக்குள்ளாகிறது குறைவா தான் இருக்கும். இப்போ நீங்க பாக்குற இந்த அதிபயங்கரமான ரோட் ஸ்ட்ரக்சர் நார்வே நாட்டுல அமைஞ்சிருக்கு. உயரமான மலைச்சரிவுகள் இருந்து கீழே இறங்கி வர ஓடை தண்ணிக்கு குறுக்கா நேரான சாலைகள் உருவாக்கி அதுல வாகனங்கள் பயணம் செய்யற மாதிரியான இந்த இடம் பார்க்க உண்மையிலேயே பிரமிப்பான ஒன்னாதான் இருக்கும். உயரமான நீர்வீழ்ச்சிகளும் வாகனங்கள் வந்து போற சாலை அமைப்பும் ஒன்னா சேரக்கூடிய ரேரான இந்த ரோட் ஸ்ட்ரக்சர் இந்த உலகத்தோட ஆபத்தான சாலைகள்ல ஒன்னாவும் பார்க்கப்படுது. அதோட சாகசம் பண்றவங்களுக்கான விருப்பமான இடமாவும் இந்த பகுதி இருந்துட்டு வருது. அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துக்கு இடையிலான சின்ன சின்ன தீவுகளை இணைக்கிற விதமா 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்துக்கு கடல் மேல உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜினியரிங் மார்பல் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த பிரம்மாண்டமான பிரிட்ஜ். இந்த பாலத்துல பயணிக்கிறப்போ இந்த பறந்து விரிஞ்ச உலகம் எவ்வளவு அற்புதமானதுன்னு வாயை பிளக்க வைக்கக்கூடிய அதே சமயம் அப்பப்போ வானத்து மேகங்களையும் கடல் நீரையும் இணைக்கிற ஒரு பில்லர் மாதிரி உருவாகக்கூடிய சூறாவளிகள் உங்களை அதிர்ச்சியில உறையவும் வைக்கும். வானிலை மோசமா இருக்கிற நாட்கள்ல இந்த பாலத்து மேல பயணிக்கிறது ரொம்பவே சவாலானதாகவும் ஆபத்து நிறைஞ்ச ஒன்னாவுமே இருக்கும். இப்போ நீங்க பாக்குற இந்த சிக்கலான ஹைவே மேம்பால அமைப்பு ஜப்பான்ல ஓயோ மொசாக்கி அப்படிங்கிற டவுன்ல அமைஞ்சிருக்கு. மாடர்ன் ரோட் ஆர்கிடெக்சரோட ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு கண்டிப்பா இதை குறிப்பிட்டு சொல்லலாம். 9 பாலங்களை ஒன்னா இணைச்சி நிறைய பைபாஸ் இன்டர்செக்ட் அண்ட் லூப்ஸோட சிக்கலான அதே சமயம் துல்லியமான ஒரு ஆர்கிடெக்சராவே இதை வடிவமைச்சிருக்காங்க ஜப்பானியர்கள். அதோட பாதைகள் எந்த அளவுக்கு பிரமிப்பான ஒன்னா இருக்குன்னு பாருங்க. சைனாவோட ஹெனான் மாகாணத்துல உயரமான மலைப்பகுதி மேல அதோட விளிம்பு வட்டி உட்புறமா குடைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு டேஞ்சரஸான மவுண்டன் ரோட் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். குவாலியாங் அப்படிங்கிற கிராமவாசிகள் எல்லாம் ஒன்னா இணைஞ்சி கைகளாலேயே சுத்தியலையும் உளியவும் வச்சு பல வருடங்களா உழைச்சி 1972ஆம் வருஷம் தொடங்கி இந்த சுரங்கப்பாதையை மலை மேல உருவாக்கி இருக்காங்க. 16 அடி உயரம் 13 அடி அகலத்துக்கு 1.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாக்கப்பட்ட இந்த சாலை கடந்த 1977ஆம் வருஷம் தான் முதலா போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. மலையை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட இந்த சாலை அமைப்பை பார்க்கவும் அதுல டிராவல் பண்றவங்களுக்கும் இது ஒரு உச்சபட்சமான பிரமிப்பை கண்டிப்பா உருவாக்கும். பிரான்ஸோட மேற்கு பகுதியில வெண்டிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கிற வித்தியாசமான அதே சமயம் ஆபத்தான ஒரு சாலை அமைப்பு தான் இந்த பேசேஜ் டு கோயிஸ். ஒரு பிரதானமான நிலப்பகுதியை தீவு ஒன்னோட இணைக்கிற அந்த பாலத்தை அட்லாண்டிக் கடல் பகுதிக்கு மேல கட்டியிருக்காங்க. அதனால 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏற்படுற வழக்கமான கடல் அலைகளோட ஏற்ற இறக்கங்களும் மற்றும் நீரோட்டத்தினாலையும் இந்த பாலம் தினமும் குறைஞ்சது 2 தடவையாவது அட்லாண்டிக் கடல்ல மூழ்கி போயிடும். குறிப்பிட்ட நேரம் கழிச்சு கடல் நீர் கடந்து போனதுக்கு அப்புறமா தான் வாகனங்கள் சாலையை கடந்து போகவே முடியும். அதனாலேயே ஆபத்தானதாகவும் தனித்துவமானதாகவும் அறியப்படுற இந்த பாதை உலக அளவுல பிரபலமான டேஞ்சரஸ் ரோட் ஸ்ட்ரக்சர்ல ஒன்னாவே மாறி இருக்கு. நார்வேல இருக்கிற இந்த அட்லாண்டிக் ரோட் வெறும் 8 கிலோமீட்டர் நீளம் மட்டும்தான். ஆனா அது உருவாக்கப்பட்ட விதம் மற்றும் இடத்துக்காக பிரபலமான ரோட் ஸ்ட்ரக்சர்ல ஒன்னாவே மாறி இருக்கு. மோல்டா மற்றும் கிறிஸ்டியான்சன்கிற 2 நகரங்களை இணைக்கக்கூடிய விதமா உருவான இந்த பாலத்தை சின்ன சின்ன பாறைகள் மற்றும் தீவுகள் மேல பில்லர்ஸை யூஸ் பண்ணி அது மேல தான் இதை உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. 7 பாலங்களை ஒன்னா இணைச்சு ரொம்ப நீளத்துக்கு இந்த பாலம் அட்லாண்டிக் கடல் பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கு. கடல் மட்டத்தில இருந்து 23 மீட்டர் உயரத்தில் உருவான இந்த பிரிட்ஜ் இதோட பெனோரமிக் வியூ பாயிண்ட்டுக்காகவும் அட்வென்ச்சரான டிரைவிங்காகவுமே உலக அளவுல பிரபலமான சாலை அமைப்புகள்ல ஒன்னாவும் இருந்துட்டு வருது.
ஒரு பாலம் மாதிரியும் இல்லாம ரோட் மாதிரியும் இல்லாம ரெண்டையும் ஒன்னா கலந்து ஃப்ளோட்டிங் ரோட், அதாவது தண்ணியில மிதக்கிற சாலை மாதிரியான ஒரு அமைப்பை மலைகளுக்கு நடுவுல ஓடுற குறுகிய நீர்வழி பாதை வழியா கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஷிஷிகுவான்ங்கிற இந்த ரோட் ஸ்ட்ரக்சர் சீனாவோட மலைகளை ஒட்டின ஆற்று பகுதி ஒண்ணுல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 400 மீட்டர் நீளத்துக்கான இந்த மிதக்கிற பாலத்தை பாலிஎத்திலீன்கிற மெட்டீரியலை கொண்டு தண்ணி மேலேயே உருவாக்கி இருக்காங்க. இந்த பாலம் தண்ணி மேல மிதக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால அதிகபட்சமா மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் வாகனங்கள் பயணம் பண்ணவே முடியும். சைனாவில் இருக்கிற ஹூனான் மாகாணத்துல வடமேற்கு மலைப்பகுதியில 99 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட உயரமான இடத்துல உருவாக்கப்பட்ட மோஸ்ட் டேஞ்சரஸான ரோட் ஒன்றை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆபத்தான வளைவுகளை கொண்ட இந்த சாலை வழியா பயணிக்கிறது உண்மையிலேயே மனிதர்களுக்கு சவாலான ஒண்ணுதான். இப்போ நீங்க பாக்குற இந்த வினோதமான ரோட் நெதர்லாண்ட்ல ஹார்டர்விக் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. மெயின்லேண்டையும் ஆர்டிபிஷியல் ஐலாண்ட் ஒன்னையும் தனித்தனியா பிரிக்கிற விதமா 25 அடி அகலத்துக்கு தண்ணீர் போகிற மாதிரியான ஒரு மேம்பாலத்தை உருவாக்கி அதுக்கடியில வாகனங்கள் பயணிக்கிற மாதிரி இந்த வித்தியாசமான ரோட் ஸ்ட்ரக்சரை அங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. பொதுவா தண்ணிக்கு மேல கட்டப்பட்ட மேம்பாலத்துல தான் வாகனங்கள் போய் பார்த்திருப்போம். ஆனா இங்க மட்டும் மேம்பாலத்துல தண்ணி போறத பார்க்கலாம். வெஸ்டர்ன் காலரேடாவில் இருக்கிற 40 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாதையும் நிறைய வளைவுகளோட பயணம் பண்ற சவாலான சாலை அமைப்புகள்ல ஒன்னாவே இருந்துட்டு வருது. வருஷத்துக்கு தோராயமா 40 விபத்துகளாவது பதிவாகிற இந்த பகுதி பனிக்காலங்கள்ல பயணம் பண்ண இன்னும் சவாலான ஒன்னாவே மாறிடும். நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ விதமான மேம்பாலங்களை பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு வெர்டிகலான மேம்பாலத்தை பார்த்திருக்க முடியாது. எஷிமா ஒவாஷிங்கிற அந்த மிரள வைக்கக்கூடிய பிரிட்ஜ் ஜப்பான்ல தான் இருக்கு. நீளமான ஏரி ஒண்ணு குறுக்கா கடந்து போறதுக்காக ரொம்ப நீளத்துக்கு, அதாவது 1.7 கிலோமீட்டர் நீளத்துக்கு உருவாக்கப்பட்ட இந்த மேம்பாலத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தூரத்துல இருந்து பாக்குறப்போ அதோட அதீத நீளம் காரணமா ரொம்ப செங்குத்தா இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்டிகல் இல்யூஷனை தான் நம்ம கண்களுக்கு ஏற்படுத்தும். அதனாலேயே உலகம் முழுக்க பிரபலமாகி இருக்கு இந்த மேம்பாலம். காத்து உள்ள நுழையவே சிரமப்படுற சுரங்க மாதிரியான இந்த இருட்டு குகைக்குள்ளார 2 வீலர் எடுத்துட்டு போய் திரும்பி வர்றதுங்கிறது எவ்வளவு ஆபத்தானதா இருக்குங்கிறத இந்த வீடியோவை பாக்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான அட்வென்ச்சருக்கான பகுதி தாய்லாந்தோட எஃப் நேஷனல் பார்க்ல தான் அமைஞ்சிருக்கு. டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதியை உட்புறமா குகை மாதிரி கொடைஞ்சி வெட்டி அதுக்குள்ளார வாகனங்கள் நுழைஞ்சி வெளியே வர்ற மாதிரியான ஒரு சுரங்க பாதையவே இங்க உருவாக்கி இருக்காங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.